குடும்ப பிரச்சனை குடும்பத்துல இன்னைக்கு சிக்கலாய் வந்து நிக்குது. வச்சொல் ஏமாந்த போல பொழைச்சிட்டியே, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாகம் சொல்லி இன்னைக்கு எடை போட்டு பார்த்து நீ கைவிட்டு போயிடுதே. இன்னைக்கு கைவிட்டு போனதை எனக்கு கைப்பற்றி கொடுத்து வட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்குதாயா? உண்டா இல்லையா? தாயி எல்லாம் சொல் பேச்சாயா? சொல் பேச்சுல இன்னைக்கு முடங்கி நீ கையிட்டு போய் நிக்குது. மரபெல்லாம் சொல்லிட்டு இருக்க, புரிஞ்சுதா? இது நல்லபடியா மீட்டு கொடுக்கணுமோ சொல்லலாமா? மீட்டு கொடுத்து இதே பட்டியல கொண்டு நிறுத்தி காமிக்கிறாயா? இது சத்திய வாக்கு. கவலைப்படாதியா, எல்லாம் இப்படி எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கலக்கப்பட வேணாம். கொண்டு வந்து சேர்த்துற அதே மாதிரி ஒண்ணு சேர்த்து பேர் வாங்கி போலாம். இந்தா நீ போக்குவரத்துல வச்சுக்கா. இதா காயி போ வரம்போ. ஒரு அடியான் ஒருத்தன் இன்னைக்கு நோவு நொடி வெத்த கண்ணு இன்னைக்கு மருத்துவத்துல கிடக்குது. இன்னைக்கு உசுரை காப்பாத்தி கொடுத்துட்ட வந்து நிக்க சொல். அடியா பாருங்க நிக்கிற அப்படி பாரு, கல்யாண காரியம் ஆகணும்னு சொல்லி. அடியா நாங்க கருப்ப நான் இருக்கு. நான் தான் முதலே சொன்னேன் இது மொண்டிக்கட்டு மொண்டிக்கட்டு மொண்டிக்கட்டுன்னு. மருத்துவத்துல பல லட்சத்தை செலவு பண்ணியாச்சு. இன்னைக்கு நல்லது பண்ண முடியாம ஆகாதுன்னு சொன்னாங்க. நான் காப்பாத்தி தரேன்னு சொல்லி நீ உசுரை கொடுத்தாச்சப்பா, புரிஞ்சுதா? அந்த மொண்டிக்கட்டை நீக்கி ஆகணும். நீக்கி போடலாம் நான் இருக்கிற தகுதி மனு எல்லாரும் மங்கமலாம்ன்ற பொண்ணால காப்பாத்தி தேவட்டியில் கொண்டு நிறுத்தி காமிக்கிறாயா? வாய் பேச வச்சிடலாம். இப்ப உணர்வெல்லாம் வந்தாச்சு. வாய் பேச வச்சு கை கால் வர வச்சு தேவட்டியில் நிறுத்தி காமிக்கிறாயா? இது சத்திய வாக்கு. புடிச்சுக்கோ. இரு 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 வர்ற 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 கைகூடி வர்ற நேரத்துல கைவிட்டு நிக்கிதாயா? இல்லையா? சொத்து பிரச்சனை இல்ல. ஒண்ணு கலங்க வேண்டாம். அல்லைகளை பொத்து எதிரிகளை அழகு சூடு போட்டு இதே பட்டியல அதை வித்து உனக்கு ஆதாயத்தை கைப்பற்றி தந்தனாயா? இது சத்திய வாக்கு. இனி கிட்ட நெருங்க மாட்டானு. போதுமா? கல்யாண காரியம் இல்ல வந்து நிக்க சொல்வாரு. கல்யாண காரியத்துக்கு வந்துடுங்க. அடியா நாங்க கருப்பு நான் இருக்க தகுதிமான இல்லையே. எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து ரெண்டு தங்கத்துக்கு நீ கங்கண காரியம் நடக்க மாட்டேங்குது. இது நல்லபடியா முடிச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியா? பாம்பு சுத்தி நிக்கிதப்பா, அந்த பாம்பை கழுத்தி வீசிடலாம். புரிஞ்சுதா? பாம்பை கழுத்தி வீசி முத்தி காமிக்கிறாயா? நல்லபடியா முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்குள்ள அடையாளம் போடுற கொண்டு வந்து ரெண்டு மருமகளையும் நிறுத்தி காமிக்கிற. ஒண்ணு கை கடங்காத போயிட்டு இருக்குதுன்னு கவலைப்பட்டு நிக்கிறியா? சிங்கம் சீரி பாக்குதுன்னு பாக்குறியா? நான் பாத்துக்கிற தகுதிமான இல்ல. வட்டி பேர் வாங்கி கொடுத்தேன். போதுமா? எல்லாரும் ஆளு கூட தலைதேஷ்டன் வச்சோம். தாயி ஏகடியம் பேசுறாங்க ஐயா, ஏளனம் பேசுறாங்க ஐயா, இன்னைக்கு எடை போட்டு பாக்குறாங்க ஐயா. உண்டா இல்லையா தாயி? இன்னைக்கு நம்பி மோசமாகி இன்னைக்கு எடை மனவெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இதுல இருந்து மீட்டு என்னை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு இருக்குது. உண்டா இல்லையா தாயி? எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டியா? உண்டா இல்லையா? அந்த ஆயா ஒண்ணு செய்யலன்னு சொல்லி கவலைப்படாத. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா? உனக்கு 10 வல்லம் முத்திரவல்லம் மலர்ந்து அவனை அல்லையில போட்டு அழகு சுடு போட்டு கைப்பற்றி தரனாயா? போதுமா? நான் இருக்கிற தகுதிமான இல்லை. இது வரைக்கும் உனக்கு கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நீ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. போதுமா? வாழை கப்பு சுட்டு படிப்பனை முடிச்சு கொடுத்து சேர்த்தா. இந்தாவா இதை நீ பத்திரமா வச்சுக்கணும் தாயே. அது போக இல்லத்துக்குள்ள வருமானம் தங்க மாட்டேங்குது. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டா. ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரி ஆட்டம் தூரி ஆட்டம் இப்படி வந்து நிக்கிறாயா? இதுக்கு இடப்போட்டு கொடுன்னு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. போ வரம்போ. கைவிட்டு போயிருமா இல்ல கைப்பத்தி எனக்கு கொடுத்துருவியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? உண்டா இல்லையா? ஒட்டி மகள இன்னைக்கு கேப்பார் பேச்ச கேட்டு உன் பேச்ச கேட்க மாட்டேங்குது. உண்டா இல்லையா? தங்கம் இன்னைக்கு கைவிட்டு போயிருமா கைப்பற்றி தருவியான்னு கேட்டுட்டு நிக்கிறியா? எல்லாரும் மங்கம் இல்லாம உன்ற தங்கத்தை உன் கையில ஒப்படைக்கிறனாயா? இது சத்திய வாக்கு.
கையெல்லாம் விட்டு போகாதாயா, நான் பாத்துக்கிற தகுதி மணல். இது வரைக்கும் உனக்கு பாடம் கப்பிச்சு விட வேண்டியது நான் கப்பிச்சு விட்டுலாம். புரிஞ்சுதா? கலங்க வேண்டாம், உன்ற பெத்த தாங்க கை விட்டு போகாது ஒன்று சேர்த்து கொடுத்தேன் பட்டியல. புரிஞ்சுதா? கலங்க வேண்டாம், இது சத்தியவாக்கு. அது போக இல்லத்துக்குள்ளார எல்லாமே வெளியே சொல்ல முடியாத முடிச்சு நிக்கிறியாயா, உனக்கு முத்து முகம் போட்டு முறையா முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? ஒன்னாளுக்கு ஒன்று தலைதேசி தள்ளி வாச்சோம். மற்றது நான் பார்த்தேன். நோவு நொடியோட இன்னைக்கு என் பட்டியல வந்து இன்னைக்கு புத்து நோவு வந்து நிக்கிதப்பா, வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். அடியா தாயி ஆங்கார கற்பனை இன்னைக்கு என்னை நம்பி வந்து நின்று இன்னைக்கு அத்தனை திட்டத்துக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒன்று கலங்க வேண்டாம், இந்த சிக்கல்ல இருந்து மீட்டு உன் வட்டியை தெளிவுபடுத்த வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? உனக்கு போன இடத்துலயே உனக்கு 7 எடுத்தாச்சாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிற எண்ணி 72 மணி நேரத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்குற, முடிச்சு கொடுத்துறோம். இந்த அடியா தொழில் போக்குவரத்து எல்லாத்துக்கு வச்சுக்கிட்டோம். வரம்போ ஒன்னா தொழில் முறை சின்ன பண்ணப்பட்டு நிக்குது, நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தெரியவில்லை, இப்படி வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா, பயப்பட வேண்டாம். இன்னைக்குல இருந்து இந்த நிமிஷத்துல உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா, உத்தரவு காமிக்கிறப்போம். உத்தரவு காமிச்சு நல்ல காரியத்தை முடிச்சு இதே பட்டியல கலச்சு ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சு காமிச்சா. இது சத்தியவா. இந்த 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 கோபம் அடியா தாயி பல குழப்பத்துல வந்து நிக்கிதாயா. தங்கத்துகளுக்குன்னு சிக்கல், இந்த 2 தங்கத்துக்கு எந்த விதத்துல சிக்கல் இல்லாம எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. ஒரு தங்கத்துக்குள்ள போர்க்களம், இன்னொரு தங்கம் கொஞ்சம் சிக்கலா நிக்குது இல்லையா? இது பாசம் மாறி போயிருமா, இல்ல அந்த பாசிக்கே நம்ம போயிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிற. மரபெல்லாம் சொல்றது புரியுதா புரியலையா? நம்ம அந்த பாசிக்கே போயிடலாமாப்பா, தப்பெல்லாம் வராது. உடச்ச பேசிட்டுமா? உடச்சு பேசுறதா புரிஞ்சுதா? கண்ணு ஒன்று பெத்த கண்ணு 2 கண்ணப்பா. 2 கண்ணுல ஒரு கண்ணு கொஞ்சம் சிக்கலா நிக்குது இல்லத்துக்குள்ளார, அங்க புரிஞ்சுதா புரியுதா? அத நல்லபடியா பேர் வழங்க வச்சு சந்தோஷம் பிரியமா நிறுத்தி என் பட்டி கொண்டு சேர்த்தோம் அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். நிறுத்தி போடுறேன். இன்னொரு கண்ணு ஒரு பழக்க வழக்கம் உண்டா இல்லையா? அந்த பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கமா இல்ல தவறான பழக்கமா இல்ல அதையே பண்ணிக்கலாமா அப்படின்னு நீ கேட்டுட்டு நிக்கிற. நல்ல பழக்க வழக்கம், அவன் தவறானவன் அல்ல. புரிஞ்சுதா? அது நல்லபடியா முடிச்சிடலாம். ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், உத்தரவு நான் தரேன். அதுக்கப்புறம் செய்யறது செய்யாது, அவன் தப்பானவன் இல்லையாயா, நல்லதுதான். அது போக பல குழப்பத்தையும் போட்டு நிக்கிற. என்னிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிற தாய் தப்புமா வரணும். புரிஞ்சுதா? ஓ மூத்துக்குழுங்க நந்தவனமா எங்க திருநாளுக்குள்ள காமிக்கிறாரு. தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. இந்த பொண்ணா இந்த பொண்ணால சின்ன பொண்ணால முகம் பூசி நீ முகம் பூசி ஓட்டல் தொழில் அலங்கோலமா போச்சப்பா. இன்னைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குதப்பா. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்குதப்பா இல்லையா? அது போக இல்லத்திலையும் தெளிவில்லையப்பா. இது 4ஆவது நீ சேதாரமாயி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து என் பட்டியல் நிக்குதாயா இல்லையா? தாயி உன்ற பட்டி முடங்கி ரொம்ப நாள் ஆகி போச்சாயா. இன்னைக்கு நேற்று முடங்கினது அல்ல. இல்லத்துக்குள்ளாரையும் தெளிவில்லை, தொழில் முறையும் தெரியல. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா? நான் மொண்டி கட்ட நீக்கி போடலாமாயா? இது மொண்டி கட்டப்பா. உனக்கும் தொழிலுக்கு போற பிரியம் இருக்காது. நீ தங்கத்தையே போட்டாலும் அது தவிடா போயிருமாயா. என்னை முழு மனசோட நம்பி நில்லு. உன்ற பட்டி பேர் வழங்க வச்சு காப்பாற்றி தந்தனாயா. இது சத்தியம். புரிஞ்சுதா? நான் இருக்கிறேன். தொழில கொஞ்சம் கண்ணு கருத்துமா செய்ய முடிச்சு கொடுத்து இந்த ஒரு தலைதேச தனிவாசத்துல ஒன்ன மென்னுதுன்னு முடிஞ்சு தொழில் போக்குவரத்து இருக்கு. வா இல்லத்துல வெய்யாய போ முடிச்சு கொடுத்துறேன். குழந்தை பாக்கி கேட்டு வந்து நிக்கிறா. வந்து நிக்க சொல்லு. கேரளா அடியா ஒன்னா நாளைக்கு இன்னைக்கு நோ உன்னோட இல்லையா? நீ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதையும் கும்பிட்டாச்சு. இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிற இல்லையா? மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்களா?
உடைக்கிறதா மறைச்சு பேசுறதா? அடியா, இந்த பொண்ணாளுக்கு ரத்த புற்றுநோய்னு சொல்றாங்கப்பா, உண்டா இல்லையா? இது மருத்துவத்துல சொல்றது நெசந்தான், அதுல ஒண்ணும் தப்பெல்லாம் இல்ல. இது என்ன பண்ணணும், எங்கெங்கயோ போகணும், எவ்வளவோ செலவாகு, அப்படி இப்படி நல்லா சொல்றாங்க. இதை நல்லது பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு உண்டா இல்லையா? நான் இருக்கிற தகிரிமன் இல்ல, நீ மருத்துவத்தை பாரு, நான் வேண்டாம் சொல்லல, புரிஞ்சுதா? ஒன்னால அந்த நோவுல இருந்து நீக்கி எண்ணி 92 நாள் நிறுத்தணும்ப்பா. 92 நாள்ல அந்த நோவு இத்தனை பேத்துக்கு முன்னாடி சத்திய வாக்கு நம்பி நில்லு, நல்லது பண்ணி தேவட்டியில கொண்டு வந்து அந்த பொண்ணாளுக்கு தீர்க்காயுசு உத்தரவு தரனாயா. போதுமா? ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உன்ற இல்லத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்கப்பா, புரியுதா? புரியா? உன்ற இல்லம் இப்ப நேற்று முடங்கினதல்ல, ரொம்ப நாளா முடக்கி கிடக்குறப்பா. இல்லத்துக்குள்ளாரியே கும்புற தேவாதி நிக்காது, துர்வாடை அடிக்கி ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை தகலாறு, வருமானம் பத்தாது, தலைக்கு மேல சுமச்சேர்ந்து நிக்கி, இப்படி பல விதத்துல சிக்கல் நிக்குதாயா. இந்த சிக்கலை மீள முடியாம என் வட்டியில வந்து காப்பாத்தி கொடுன்னு கேட்டு இது மொண்டி கட்டுன்னு சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? மலக்கார வச்சு இன்னைக்கு நீ மலக்காரன் தானே, காரியம் ஒண்ணு புறமா நடந்து காரியம் நடந்து போச்சு, அப்பா நடந்து போச்சு. இதை மீட்டு உன்ற வட்டியை வாழ வச்சு இதே வட்டியில் தங்க விக்கிற மாட்டை அலங்கரிச்சு ஆனாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு கொடுத்துருந்தாயா. இது சத்திய வாக்கு. வர்ற வாரம் பொன்னாளுக்கு நோவை கட்ட உடைக்கிறனாயா, நல்லது பண்ணி கொடுத்தாங்க. வரம்போ பாக்கியம் உத்தரகேட் நிக்குதாயா, உண்டாலியா தாயி? இன்னைக்கு 1000 மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நல்லது பண்ண முடியல. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார பேர் வாங்கி கொடுத்து கேட்டு நிக்கிறியாயா. சொத்து பிரச்சனைக்கு ஒண்ணு வந்து நிக்கிறப்ப வச்சல் நான் இருக்கிற தகுதிமான இல்லை. உனக்கு எல்லாரும் மக்கம் இல்லாம அந்த குறை அது சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு பயிற்சிட்டு நிக்க வேண்டாமாயே. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தப்புமா நான் இருக்கிறேன். குறை நீக்கி குறை மீட்டு உனக்கு ஆண்வாரிசு கிட்ட போட்டு கொடுத்துறேன். இது சத்தியவாதி, புரிஞ்சுதா தாயி? உனக்கு மனசோட நம்பி நின்றாய், கருவடிச்சு காப்பாத்தி வட்டியை வாழ வச்சு கொடுத்துற. இது சத்தியவாதி. அது போக இன்னைக்கு ஆதாயத்துக்கு எல்லாம் பல சிக்கல்ல நிக்குது, உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சு படிப்படி மீட்டு கொடுத்தாரு. அடியா, அங்கார கருப்ப நான் இருக்கிற தகுதிமான இல்ல. இன்னைக்கு சில சிக்கல்ல வந்து சொல்றது புரியுது? சொத்து பிரச்சனை கை மாத்தி போடலாம், கை மாத்தலாம் அப்படின்னு வர்ற போது கை பத்தலாம் நினைக்கிற போது சில பேர் வந்து இடப்பட்டு நிக்கிறாங்க, இடைஞ்சல் பண்ணி நிக்கிறாங்க, லாபத்தை எதிர்பார்த்து நிக்கிறாங்க. இதுக்கு விடகுடன் வந்து கேட்டு ஒண்ணு பயப்பட வேண்டாம், எல்லா அளவும் முன முடியாம உனக்கு இத்தனை காரியத்தை நடத்தினேன், இதையும் முடிச்சு கொடுத்தேன். போதுமா? ஜேன்னு முடிச்சு கொடுத்துற, பத்திரத்தை வாங்க முடி, காசு பணத்தை கொடுத்துட்டு வந்து நின்று என் பட்டியல் நின்று முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். அடியா தாயி, அங்க கருப்பம் கோட்டையில அழுது குழம்பி 6ஆம் பெரிய நிக்குதுன்னு சொன்னது புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. தங்கத்துக்கும் காரியத்தை முடிச்சு போடலாம். உன்ற பட்டியல் இருக்கிற மொண்டி கட்டி நீ கொடுத்தனாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இருந்து கூட வந்து நிற்ப, மொண்டி கட்ட நீக்கிடுவேன். வா. அதே மாதிரி ஒரு பொண்ணா ஒண்ணு இன்னைக்கு உடம்பு தொந்தரவோட வீட்டுல இருக்கிறானா, அந்த பொண்ணால நல்லது படி கொடுக்கணும். அது போக அந்த பொண்ணாளுடைய அடியானுடைய சொத்து இன்னைக்கு சிக்கலா நிக்குது. நீ கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு போலாமா இல்ல நல்லது பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டு நிக்குதுரா வச்சல். ஏடா இவ்வளவு தூரம் தெளிவா சொல்ல, இங்கேயே 3 ஏடு 3 ஏடு வராம நிக்குதுரா. அடியா பொண்ணாளுக்கு கொஞ்சம் உடம்பு தொந்தரவு, இதை நல்லது பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாமப்பா. இந்த பாலத்துக்கு கருப்ப நல்லது பண்ணி கொடுத்துற. நீ எந்த விதத்திலும் குறை வந்து சேராது. பொண்ணாளுக்கு நல்லபடியா படிக்கணும், பட்டம் வாங்கணும், பதவி வாங்கணும் அப்படின்னு வந்து உத்தரகேட்க வந்துருக்கீங்களா. நம்பி நில்லாயா. எந்த விதத்திலும் குறையெல்லாம் உன்னை பாஸ் பண்ணி தூக்கிட்டு வர வேண்டி நம்பும். போதுமா? அது போக இல்லத்துக்குள்ளாரையும் சரி, தொழில் செய்யற இடத்துலயும் சரி, சில வேலையை செய்யலாமா கூற போடலாமான்னு கேட்டு நடத்து. எல்லாரும் பக்கம் இல்லாம அதை செய்யலாம். அப்போ அதனால எந்த தப்பும் வராது, தாராளமா செய்யலாம். அது போக ஒரு உன்னுடைய தாயார் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணி நிக்கிறாங்கப்பா, அந்த இடைஞ்சலுக்குன்னு மனம் முடியாத முடிச்சு கொடுத்துட்றேன். வர வேண்டியதை வாங்கி கொடுத்துட்றேன், கொடுக்க வேண்டியதை மீட்டு கொடுத்துறேன். போதுமா? வேற என்ன வேணும்? அடியா, காரியம் நடக்க மாட்டேங்குதே. காரியம் நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு என் பட்டி பேர் வழங்க வைங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. உண்டா இல்லையா? நீ முதல்ல கூப்பிட்ட வந்து நின்னாத்தான் ஆகு.
எப்படா இப்படிலாம் கூப்பிடுறது? அது போகும். சிலது வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நிக்கிறியா? அந்த சிக்கலை மொன முடியாது எனக்கு காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. உண்டா இல்லையா? உனக்கு கலக்க வேண்டாம், காப்பாத்தி பேர் வாங்கி இதே பட்டியல உனக்கு பேர் வழங்க வச்சிருந்தாயா? இது சத்தியவாக்கு பயந்து கிடக்காத. மொன முடியாத சாட்சி உங்க கையில கிடைக்க போதுமா? தாயி வாழ்வா சாவா அப்படின்னு வந்து நிக்கிறாயா? நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று இந்த அக்னி கையில தெரிக்கிறனும் அதே மாதிரி அக்னியா கூப்பிரி ஆறா பெரிய பட்டி வந்து நிக்கிறியா? இல்லம் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத நின்றுட்டு இருக்கிறிய. படுகளை ஞாஞ்சி போச்சாயா? கை விட்டும் போயிடுதாயா? சிக்கல் நிக்குதாயா? இதை நல்லபடியா மீண்டு கொடுத்து பேர் வைக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? இதை முதலே உன்னை கூப்பிட்ட வர வேண்டாமா? நான் நிக்கிற தகுதிமான இல்லை எல்லாரும் தாயி இதெல்லாம் மந்திர மாயத்தில் காரி நடந்து போச்சாயா? இன்னைக்கு ஏமாந்த குழப்பம் பொழைச்சாச்சு. இதை மீட்டு தர வேண்டியது எம் பொறுப்பு. போதுமா? வர்ற வார கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சு வாரக்கெடு முடிக்கல மாற்றம் கொடுத்துறேன். அமாவாசைக்கெடு முடிக்கல முடிச்சு கொடுத்துறேன். சொன்னது ரசமா? ஓ வரம்போ இல்லத்துக்குள்ள நோவு நொடி சிக்கல் வருமானம் பத்த மாட்டேங்குது. இப்படி பல விதத்தில் நிக்கிறியாயா? உண்டா இல்லையா? நோவு நொடி இன்னைக்கு தாயி இது நோவும் இல்லை நொடியும் இல்லையாயா? இது வந்து சேதாரம் நடந்து நிக்கிறாயா? அதனால உங்க பட்டி இன்னைக்கு முடங்கி நிக்குது. இந்த முடக்கத்திலிருந்து மீட்டு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மத்தூத்தி பார்த்தாச்சு. மத்தவ வர சொல்லு. மத்தவக்கும் போயாச்சு. எல்லாரும் பங்கம் இல்லாம எதுவுமே நல்லது பண்ண முடியல. மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? தாயி இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமா இப்ப சொல்லிட்டு பாரு. உனக்கு நோவும் இல்லை நொடியும் இல்லை. இது சமாச்சாரம் வேற. இந்த சமாச்சாரத்தை கட்ட உடைச்சு காப்பாத்தி இதே பட்டியல் உன்னை வாழ வச்சு கொடுத்துறனாயா? அது போக இல்லத்துக்குள்ள வருமானம் பத்த மாட்டேங்குது. தொழில் முறை சின்னாபின்னப்பட்டு போச்சு. நிம்மதியே இல்லையா தாயி? இது எல்லாம் அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா மொண்டிக்கட்டு. அந்த மொண்டிக்கட்டை நீக்கிட்டு உங்க வட்டிக்கு பாதுகாத்து தர வேண்டியது எம்பது. போதுமா? பேர் வேலைக்கு இதே பட்டியல் வச்சு கட்டுனாயா? இது சத்திய வாக்கு இன்னிலிருந்தே வந்துடுறான். போதுமா? போகிறோம். வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாம இன்னைக்கு நாலாவது சூழ்ந்து இன்னைக்கு தலை தப்புமா தப்பாதான் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறேன். நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. முயற்சி அத்தனை தோல்வியாகி நின்று இன்னைக்கு பட்டி அத்தனை முடங்கி போச்சப்பா. இதை நல்லதுதான் அரண்மனையில உட்கார வச்சு அழகு பாருன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன்னு சொல்றேன். உண்டா இல்லையா? தீரா சொல்றது புரியுதா தாயி? எந்த விதத்தையும் கவலைப்பட வேண்டாம். அர்த்தியானுக்கும் சரி அரண்மனை அமைச்சு போடுற, உனக்கும் இருக்கிற சிக்கலை நீக்கி கொடுத்துட்ற. இது சத்தியமா இந்தா இதே அப்படியே மென்னு தின்னு முழுங்கிடும். இந்த அடியா போக்குவரத்துல வச்சுக்கோ. வர்ற சொல்றது ரசமா போ. அடியா ஒன்னும் சமாளிக்க முடியலையா? தொழில் அத்தனை இன்னைக்கு சின்ன பின்ன பண்ணிட்டு நிற்கிது. வருமானம் பத்த மாட்டேங்குது. தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. சுமை பெருக்கிறதுக்கு வழி தெரியல. இன்னைக்கு 4வது இன்னைக்கு சேதாரம் ஆகி என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம டக்கு டக்கு பதில் வரணும். அடியா உங்க தொழில் இன்னைக்கு நில வளர்ந்து போச்சு. வருமானம் பத்த மாட்டேங்குது. தலைக்கு மேல சுமை சேர்ந்து நிற்கிது. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. இன்னைக்கு 4வது இன்னைக்கு பயப்படாது. என்னை நம்பி வந்துட்டீங்களா? தெசம் போட்டு தெசை நடத்தி போடலாம். இது சத்தியம். இந்த பாலத்துக்கு இருப்ப கூட வந்து நின்று மொண்டிக்கட்டில் போட்டு வைக்கிது. கட்டை தழிச்சு இந்த பட்டியை வாழ வச்சு கொடுப்பாரு. போதுமா? இவா லைன் காமிப்பேன். நீதான் பிடிக்கணும். நான் பார்த்து படிப்பு விஷயமா பரீட்சை எழுதணும். எழுதுறது நல்லா எழுதணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுரா வந்து நிச்சோம். ஒரு அடியான ஒருத்தர் அதே மாதிரி மளிகை தொழில் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறா வந்து நிக்க சொல்லு. தாயே இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா? இன்னைக்கு 1000 சூது நடந்தாலும் அத்தனை சூதுக்கும் பேர் வாங்கி கொடுத்துறனாயா? வட்டி அத்தனை நிக்கி ஒன்னும் கலங்க வேண்டாம். அடியான அரண்மனையில உட்கார வைக்கிற எழுத சொல்லு. போதுமா? அதே மாதிரி பெரிய தங்கத்துக்குன்னு 10 வல்லம் முத்திரவல்ல அளந்து அரண்மனையை கட்டி கொடுத்துறனாயா? இது சத்திய வாக்கு. உன்ற மங்கலியத்துக்கு வாங்க இருக்கும். போதுமா? அடியா மாற்றத்தை கொடுத்துருக்கப்பா. மறுகலம் பாஞ்சல்லாமாயா? இந்த பாலத்துக்கு இருக்கும் கோட்டையில உனக்கு தனிவல்ல தங்கவல்லம் வளர்ந்து தரனப்பா. போதுமா? அதே மாதிரி வர வேண்டிய ஆதாயத்தில் அத்தனை வர வச்சு இதே பட்டியல் நிறுத்தி அழகு பார்த்து போறப்பா. இங்க வா, நீ தொழில் முறைக்கெல்லாம் வச்சுக்கா. இல்லத்துக்கெல்லாம் வச்சுக்கா. போ முடிச்சுக்கா. அடியா
தாயி காரியம் கை கூட மாட்டேங்குதா இல்லத்துக்குள்ள காரியம் சேதாரமாய் நிக்குது பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும் இல்லையா இதை நல்லபடியா முடிச்சு என் பட்டியல கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிற வெளியே சொல்ல முடியாம முடிச்சுட்டு நிக்கிறடாதியா இல்லையா நீயும் 1000 தேவாதி போய் கையேந்தி பார்த்துட்ட 1000 பக்கம் போய் பேசி பார்த்தாச்சு இன்னைக்கு கைப்பற்ற முடியாது இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குதுன்னு சொல்லிட்டேன் இதை கைப்பற்றி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு கவலைப்படாத எடை போட்டு பாக்குறாங்கனால கவலைப்படாத என் பொறுப்புல விடு இதை பத்தி நீ கவலைப்பட்டு நிக்காத என் பொறுப்புல விட்டு வாரக்கெடு முடிக்கல தந்தான மூலமா காரியத்தை நடத்தி அம்மா மாசுகள் கொண்டு சேர்க்கணும் போதுமா